கயல் கிட்ட என்னதான் செருப்படி வாங்கினாலும் இந்த கௌதம் திருந்தவே மாட்டா அப்படிங்கிறது கரெக்டாவே தெரியுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கயல் கௌதம செருப்பாலேயே அடிச்சதுனால, எப்புட்றா நம்ம கயலையும் அந்த சக்தியையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த கௌதம் வெறி கொண்டு போராடிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேத்தையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னும் பிளான் பண்றான். ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இப்போ சக்தி வீட்ல ஒரு புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைய எப்படி நம்ம கயல், சக்தி 2 பேருமே சேர்ந்து சமாளிக்க போறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கௌதம் கிட்ட இருந்து எப்படி இவங்க 2 பேரும் தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதே இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியா போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பக்கம் நம்ம கயல் வீட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுனால, வீட்ல இருக்கிற அன்பு, மூர்த்தி 2 பேருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த கௌதம இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது. அவன் எவ்வளோ கேவலமான ஒரு பொம்பள பொறுக்கியா இருக்கான். ஆனாலுமே நீ எதுக்கு கையில் இப்படி அமைதியா இருக்க? அவன செருப்பால அடிச்சதோட மட்டும் இல்லாம, அவன தர தரன்னு இழுத்துட்டு ஊர் முழுக்க போயிட்டு, அவன் பண்ண கேவலமான விஷயத்த எல்லாருக்குமே சொல்லியிருக்கணும். அப்பதான் அவனோட யோகியம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புமே ரொம்பவே கோவப்பட்டு, இப்பவே நான் உடனே அவன போயிட்டு அரெஸ்ட் பண்றேன். அவன ஜெயில்ல தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா எல்லா உண்மையுமே அவனே சொல்லிருவான்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கயல் அது எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம். இப்போ நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, அது நமக்கு தான் பிரச்சனையா முடியும். அதனால இப்போதைக்கு அவன எதுவும் பண்ண வேண்டாம். பொறுமையா இருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ என்னதான் கயல் சொல்றத அவங்க 2 பேராலயுமே ஏத்துக்க முடியல அப்படின்னாலும், எப்பயுமே நம்ம கயல் சொல்றது என்ன அப்படின்னா, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவசரப்பட்டா பிரச்சனை ரொம்ப அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த சிவசங்கரிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ கௌதம்க்கு ஃபோன் பண்ணி, என்ன உங்கள பத்தி இவ்ளோ தப்பு தப்பான விஷயம் இருக்கு. அந்த கயல் உங்கள என்னமோ செருப்பாலலாம் அடிச்சுட்டு போயிருக்காளாம்ல. அப்படி பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ கயல் மேல ரொம்பவே ஏற்கனவே கோபத்துல இருக்கிற இந்த கௌதம் அந்த கயல நான் சும்மாவே விடமாட்டேன். அவள எப்படி நான் அணு அணுவா துடிக்க வச்சு அவள கொல்ல போறேன்னு மட்டும் பாருங்க. அப்படிங்கிற மாரி சொல்றான். எப்படியோ இந்த கௌதம் இப்போ கயல் மேல பயங்கர கொலைகாண்டுல இருக்கான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ என்னமோ அந்த கயல பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சிவசங்கரிக்கு ஒரு பக்கம் நிம்மதி ஆயிரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எழில அவ தேட மாட்டா. ஏன்னா கௌதம் அவனுக்கு பிரச்சனை குடுக்க ஸோ இத அவன் மறந்துருவா அப்படிங்கிற மாரி சிவசங்கரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கயல் பொறுத்தவரைக்கும் எழில எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் சக்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் அதாவது எழில் எங்க போனாருன்னே தெரியல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் என்கிட்ட பேசாமயோ, நான் சொல்லி கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வராமயோ இருக்கவே மாட்டாரு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவர் எங்க போனாரு? என்ன ஆனாரு? எங்க இருக்காருன்னு கூட ஒண்ணுமே தெரியல. அவர தேடி கண்டுபிடிச்சா மட்டும் தான் இப்போ என் மேல போட்டிருக்கிற இந்த பழி எல்லாமே என்னை விட்டு போகும் அப்படின்னு கயல் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எத பத்தியும் கவலைப்படாத கயல். கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம எளில கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எதுக்காக உன் மேல இப்படி ஒரு பொய் குற்றம் சொல்லணும்? அது எல்லாத்தையுமே நம்ம நிரூபிச்சு உன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தைரியம் சொல்றாங்க. அதனால நம்ம கையிலுமே சரி அப்படிங்கிற மாரி அமைதியா இருக்காங்க. இருந்தாலுமே மனசுக்குள்ள எழில நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழிலோட ஃபோட்டோவ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க. "நீங்க எங்க இருக்கீங்க கயல்? நீங்க எங்க இருக்கீங்க எழில்? என் கூட நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காது. நீங்க இல்லாததுனால இந்த ஊர் உலகம் என்னை எப்படி தப்பா பேசுதுன்னு பார்த்தீங்களா? உங்கள நான் கொன்னுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் கூட வச்சு என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. இது எல்லாம் எனக்கு எதுக்காக வரணும்? இப்படிப்பட்ட ஒரு தண்டனைய எனக்கு நீங்க குடுத்துட்டு போயிட்டீங்களே! நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் என் கூட சேர்ந்துருங்க. எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம காமாட்சி வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி எழில் ஃபோட்டோவ வச்சு கயல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காமாட்சிக்கு ரொம்ப வருத்தமாகுது. ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே! இந்த பெரியப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காரே தர்மலிங்கம். அவர் எங்கே போனாரு? என்ன ஆனாரு? ஒண்ணுமே தெரியலையே! என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா, மொத ஆளா நிக்கிறாரு அவர்தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஆள் எங்க காணாம போயிட்டாருன்னே தெரியலையே! இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலும் ஸ்டில் இன்ன வரைக்கும் அந்த கேரக்டர உள்ள கொண்டு வரல. அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எப்படி திடீர்னு அந்த கேரக்டர இதுலேருந்து தள்ளி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஸோ எனிவே மேபி அதுக்கப்புறம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். எங்கேயாவது ஏதாவது வெளியூருக்கு, ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். மேபி அவர் வந்தாரு அப்படின்னா, இத இன்னும் வேற எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்குள்ள எளிதில கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் இத கையில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட போயிட்டு எளிதில தேடவே மாட்டேங்கிறா. வீட்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காளே தவிர, எங்கே போய் பார்க்கலாம், எங்கே போய் தேடலாம் அப்படின்னு
எந்த விதமான ஐடியாவும் இல்லாம சும்மாவே தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காளே தவிர, 4 இடத்துக்கு போய் விசாரிச்சோமா, அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு பண்ணோமா, எதுவுமே வந்து பண்ணாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் அவ வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல்லயே தான் வந்து எலில சேர்த்துருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து இன்னும் வரைக்கும் அவள பத்தி யாருமே வந்து சொல்லவே இல்ல போல இருக்கு வெளியில. அண்ட் சிவசங்கரியும் பார்த்தீங்கன்னா, மறைச்சு தான் வச்சிருக்கா. இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், இப்போ புதுசா வந்து சக்தி வீட்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அண்ணி, அம்மா, தங்கச்சிங்க அண்ட் ஒரு குழந்தையும் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உடம்பு சரியில்லாம போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரப்போகிற மாரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி அந்த குழந்தை வந்து சரியில்லாம போனதுனால ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கையல் முன்னாடி வேலை பார்த்தா இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டல்ல. அங்க யாரு டாக்டர் கௌதம். இது போதாதா? எப்படா அந்த கௌதம் வந்து இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும், இவங்க 2 பேரையும் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கங்கணம் கட்டிட்டு தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும். எதுக்காக வந்து வேற ஹாஸ்பிட்டல் ஊர் உலகத்திலே இல்லாத மாரி இந்த ஹாஸ்பிட்டல்லயே போறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்பயும் அதே மாரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து கௌதம் வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க, "இந்த குழந்தைக்கு வந்து சீரியஸா இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத எங்க சீஃப் டாக்டர் வந்து தான் உங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப பதட்டமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்து கௌதம் வந்து வராரு. ஸோ அவள சக்தியும் கையிலும் பார்த்தோனே வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. இவனா சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சக்தியோட சொந்தக்காரது, சக்தியோட அந்த அண்ணியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அவனுக்கு தெரியாது. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ கரெக்ட்டா வந்து அவ மனசுக்குள்ள தோணுது, யார நம்ம பழி வாங்கணும்னு நெனச்சோமோ, அவங்க 2 பேரையுமே மறுபடியும் வந்து நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாளுக. இன்னைக்கு இவள வச்சு தான் வந்து நம்ம பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே வந்து பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய காப்பாத்துற பொறுப்பு வந்து கௌதம் டாக்டருக்கு தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒத்துக்கல அப்படின்னா, அந்த குழந்தைய வச்சு இவ என்ன வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்படிதான் அடுத்தடுத்து கதைக்களத்த வந்து கொண்டு போறாங்க. ஸோ அவங்கள பார்த்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, சக்தியும் ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. இவனா அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பக்கத்துல வந்தவுடனே வந்து இங்க சக்தியோட அம்மாலாம் கேட்குறாங்க, "டாக்டர் குழந்தைக்கு எப்படி இருக்கு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, "குழந்தை யாரு? ஆமா நீங்கலாம் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு, "இப்போதைக்கு என்னால குழந்தைய பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்படி குழந்தை பொழைக்கணும் அப்படின்னா வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அந்த சக்தியையும் கையிலயும் பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கௌதம் டாக்டர் இந்த குழந்தைய வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா வச்சு தான் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறேன். அண்ட் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கையில எடுக்க போற முடிவு, சக்தி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.